பிரியா, பொங்கல் சாமான் எல்லாம் வாங்கியாச்சு. இன்னும் கரும்பு மட்டும் தான் வாங்க வேண்டியது. நீ வந்த நான் வண்டியில போய் வாங்கிட்டு வந்துடலாம். சரிங்க. மணி வர 12 ஆயிடுச்சு. சமையல் நிறைய முடிய போகுது. அதனால சாப்பிட்டுட்டே ஒரேடியா போய் வாங்கிட்டு வந்துடலாம். சாப்பிட்டே போயிடுவோம். என்ன ஸ்பெஷலு? சாதமும் சிறுகீரை குழம்பு தான். பொங்கலுக்கு வழக்கமா நிறைய பேர் வீட்டுல பொங்கலுக்கு காம்பினேஷனா கீரை குழம்பு செய்வாங்க. இன்னைக்கு வீடியோல ஒரு சூப்பரான கீரை குழம்பு ரெசிபி தான். இது செய்யறதுக்கு ஒரு குக்கர்ல ஒரு கப் அளவுக்கு துவரம் பருப்பை நல்லா அலசிட்டு 1க்கு 3 பங்கு தண்ணி கொஞ்சமா மஞ்சள் தூள் விட்டு வேக வச்சுக்கலாம். இப்போ ஒரு கடாயில 2 டேபிள் ஸ்பூன் எண்ணெய், 1 ஸ்பூன் நெய், கடுகு, ஜீரகம், வெந்தயம் இது நல்லா பொரிஞ்சு வந்ததும் 10 பல்லு பூண்டு, 2 காஞ்ச மிளகா, ஒரு பச்சை மிளகா, கருவேப்பிலை. இப்போ இதெல்லாம் நல்லா வதங்கி வந்ததும் 2 பெரிய வெங்காயத்தை பொடிசா நறுக்கி சேர்த்து வதக்கிக்கோங்க. கூடவே கொஞ்சமா பெருங்காயமும் சேர்த்து வதக்கி வெங்காயம் லைட்டா இது போல கலர் மாறி வந்ததும் 2 பெரிய தக்காளியை பொடிசா நறுக்கி சேர்த்து வதக்கிக்கோங்க. தக்காளி நல்லா இது போல சாஃப்டா வெந்து வந்ததும் 1/4 ஸ்பூன் மஞ்சள் தூள், 2 டேபிள் ஸ்பூன் சாம்பார் மிளகாய் தூள், இதுக்கு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்து வதக்கிக்கலாம். மோஸ்ட்லி பொங்கலுக்கு காம்பினேஷனா வெந்தயக்கீரை வச்சு குழம்பு வைப்பாங்க. நான் இன்னைக்கு சிறுகீரை இருந்துச்சு, அதை நல்லா வந்து அலசிட்டு வதக்கி வச்சு இந்த வெங்காய தக்காளியோட சேர்த்து கலந்துடலாம். கீரை கொஞ்சம் நல்லா வதங்கி வரும். இந்த ஸ்டேஜ்ல ஒரு 1/2 டம்ளர் கிட்ட தண்ணி சேர்த்துட்டு தட்டு போட்டு மூடி கீரையை வேக வச்சு எடுத்துக்கலாம். ஒரு 7ல இருந்து 8 நிமிஷத்துக்கிட்ட கீரை நல்லாவே வெந்து வந்துடும். இப்போ நம்ம ஃபர்ஸ்ட் வேக வச்சிருந்த பருப்பும் இதோட சேர்த்துடலாம். கூடவே ஒரு டம்ளர் கிட்ட தண்ணி சேர்த்து நல்லா கலந்துட்டு ஒரு 2ல இருந்து 3 நிமிஷம் கிட்ட நல்லா கொதிக்க வச்சு எடுத்தோம்னா சூப்பரான கீரை குழம்பு ரெடி. இது பொங்கலுக்கெல்லாம் சூப்பர் காம்பினேஷனா இருக்கும். கண்டிப்பா ட்ரை பண்ணி பாருங்க.